One common question they have is, will AI take over the job? That's a threat. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஐ பார்த்து பயப்பட வேணாம். அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து வேலை போயிருமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் ஏஐயால் மார்க்கெட்டில் தாக்கம் உண்டாக்கிட்டு இருக்கு மேம். அதுவும் ரியாலிட்டி தான். இது வந்துட்டு பாஸ்ட்லி நடந்திருக்கு மேம். இந்த லேட் 90s கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வரும்போது சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து 8 விதத்தில் வேலை போயிரும்னு சொல்லிட்டு பேங்க்ல கவர்மெண்ட் ஆஃப் எங்கேயுமே கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுவே நம்ம பார்த்துருக்கோம். இதை எதிர்த்தா நம்ம இந்த பக்கம் நிற்போம். அதை நம்ம ஆதரவாக பார்த்தோம்னா அந்த பக்கம் நிற்போம். What is one thing that you're afraid of can go wrong with regard to this AI advancement? வெஸ்டர்ன் கண்டிஷனில் வந்துட்டு எமோஷனல் சப்போர்ட் வந்துட்டு ஏஐல கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் போக முடியாதவங்க ஏஐ ஒரு பார்ட்னராக சூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியோட மோசமான விஷயத்தில் முடிய போகுது நான் பிலீவ். மார்க்கெட்டில் யார் யாருக்கெல்லாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க. கால் சென்டர்ஸ், பிபிஓ, அட்மின் ஜாப்ஸ், டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி ஹியூமன்லி பண்ணிட்டு இருந்த வேலை ஏ குட் ஈஸிலி ரீப்ளேஸ். வி பில்ட் அன் ஏஐ அப்ளிகேஷன். அது என்ன பண்ணணும்னா நான் ப்ராடக்ட் ட்ரெயின் மட்டும் பண்ணா போதும். அதே உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க லாங்குவேஜில் நீங்கள் ஹிந்தி, தமிழ் என்ன வேணா பேசுங்க. உங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பேமெண்ட் லிங்க்கும் காமிச்சு. AI replace பண்ணது ஓகே, what more new jobs can be created? இப்போ பேசிக்காக மார்க்கெட்டில் என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட்டிங் ஏ கேன் கிரியேட்ல அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஏஐ கிரியேட் பண்ண ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஹியூமனால சால்வ் பண்ண முடியல. அதுதான் ரியாலிட்டி. How much do you think a freelancer can earn in this social media or digital marketing? ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். மும்பையில் வந்துட்டு ஒரு ஸ்விக்கி டெலிவரி பர்சன்ஸ் மேக்கிங் 1 lakh. There are many of them who are doing digital marketing as a freelance. Parents still அவன் வீட்டில் தான் இருக்கான், ஏதோ அப்பப்போ ஏதோ போகிறான், வேலை பண்ணிட்டு வரான் அப்படின்னு they think. They are not understanding the value of that freelance work. இப்போ எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அவங்க ஃப்ரீலான்ஸில் போகும்போது அவங்களுக்கு பெட்ரோல் கூட காசு இருக்காது. என் ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, these small entrepreneurs like a boutique or a tuition center, அவங்க கிட்ட மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை அண்ட் அவங்களுக்கு இந்த வைட் மார்க்கெட்டிங் செட் ஆகுமா பண்ணோம்னா how long you can show them the results? சாலிடா ஒரு 15 to 20 hours. 2015 you started fashion brand and 5 months you closed that. அதுக்கப்புறம் I think Snapdeal நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுவும் ரொம்ப சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி க்ளோஸ் பண்ற சுச்சுவேஷன் வரும்போது how was your mindset at that time? நான் பெங்களூர்ல ஜாப் தேடி போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ நான் ஆக்சிடென்டலாக போய் சேர்ந்த ஒரு கம்பெனி தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ அங்கே போயிட்டு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். எஸ்சிஓன்னு என்ன, சோஷியல் மீடியா, கூகுள் ஆட்ஸ் இருக்கு. அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் மட்டும் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருந்துச்சு. அதனால என்னன்னா வள்ளுவர் ஒரு குரல் சொல்லுவார், எண்ணி துணிக கருமும் துணிதப்பின் என்னவது என்பது இழிவுன்னு சொல்லிட்டு. நான் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் உட்காந்துதான் மண்டைக்கு ஃபுல்லாக பிஸ்னஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே போய் அது எப்படி பிஸ்னஸாக மாற்றலாங்கதான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. As a career counselor, when parents come to me, they always think, people should follow the traditional method. We have a safe career, whatever they call. But today I have with me someone who has broken all these traditional, conventional way and still become a very, very successful first generation entrepreneur. So we have with us today Mr. Raj Tirupati Selvaraj, who is one of this person who has gone beyond his the traditional way, the conventional way, and he's the first generation entrepreneur today. எல்லாரும் பண்ணி ஐயோ இது சக்ஸஸ் ஆகல, இது என்னால் முடியல அப்படின்னு கிவ் அப் பண்ணுற டைமில் தான் இவர் இன்னும் ட்ரை பண்ணி லைஃப்பில் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ ரன்னிங் அ நெட்டெக் கம்பெனி டுடே. Hi Raj, I'm so glad to have you today. Hi ma'am, எப்படி இருக்கீங்க? Fine, I'm fine, thank you. ரொம்ப நாள் கழிச்சு. Yes, எனக்கு சடனாக இது தோணித்து. ஏன்னா எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனுக்கு ஒரு சேஃப் பாத் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படிதான், ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும்னா பயப்படுறாங்க, இது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? There are people still who have tried unconventional ways, tried something new, tried something different, and they are successful today. So அந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. ஓகே, ஸோ Raj, first question I want to ask you. 2015 you started a fashion brand and 5 months you closed that. அதுக்கப்புறம் I think Snapdeal நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுவும் ரொம்ப சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி உங்கள் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது
How was your mindset at that time? மேம் இந்த ஃபேஷன் பிராண்டுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு மேம். Okay. ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் என்ன ஒரு கிளாத்திங் பிராண்ட். Okay. கோயம்புத்தூர்ல அபீட்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை இருந்துச்சு. நார்த் இந்தியன் ரன் பண்ணிட்டு ஒரு கடை. நான் காலேஜ் 4:30 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 o'clock பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். அது ஏன்னா ஐ வாஸ் இன் டு அந்த கிளாத்திங்கில் எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. ஃபேஷனில் நான் பிடிச்சி தான் போயிருந்தேன். ஸோ வாட் எவர் மணி ஐ மேக் ஐ பை ட்ரெஸ் ஃபார் மை செல்ஃப். ஸோ நான் காலேஜ் ஆரம்பிக்கும் போது இண்டிபெண்ட் ஆகிட்டேன். பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்க என் செலவை நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். Okay. அங்கே வந்து ஒரு கியூரியாசிட்டி தான் அந்த கிளாத்திங் பிராண்டு. Okay. அதுக்கப்புறம் நான் ஐ வென்ட் டு மும்பை, பெங்களூர் போய் நிறையா கிளாத்திங் பிராண்டு சோர்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபண்ட் ரைஸ் பண்ணி நிறைய சோர்ஸ் பண்ணி என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விற்க ஆரம்பித்தேன். ஷூஸ் விற்பேன், டிஷர்ட்ஸ் விற்பேன், ஜீன்ஸ்லாம் கொண்டு விற்க ஆரம்பித்தேன். Okay. இது அது சும்மா ஒரு 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 ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஐடியா இல்லை, சும்மா அது ஒரு ஜாலியாக பண்ணுறது Correct. விஷயம். உங்களுக்கே தெரியல you ஆமாம் started your entrepreneurial journey சொல்லிட்டு. ஆமாம். Okay. அப்போ அது பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் காசு வந்து எனக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அது வந்து ஐ வாஸ் டு பேசிக்கலி ஐம் சேல்ஸ் பர்சன், ஐ வுட் கால் மை செல்ஃப். அங்கேருந்து ஆரம்பித்த விஷயம் தான் மேம். சரி வை டோன்ட் வி ஸ்டார்ட் அவர் ஓன் கிளாத்திங் பிராண்ட் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அப்போ ஆரம்பித்தோம். சின்ஸ் நான் கோயம்புத்தூர் வரதுனால திருப்பூர் பக்கத்தில் இருக்கேன். அங்கே போய் டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு ஆரம்பித்த விஷயம். ஆனால் இப்போ பிஸ்னஸை பற்றி எந்த அனுபவமே கிடையாது. 21, 22 தான் இருக்கும். ஸோ இவென்ச்சுவலி வி ஃபெயில்டு. அது என்ன பண்ணணும்னு தெரியல, ஃபண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால வி எண்ட் அப் க்ளோசிங். ஒரு 6 months பக்கம் ரன் பண்ணிருக்கோம். சரி அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எலிவேட் ஆகலாம்னு சொல்லித்தான் எப்பவுமே மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நீங்கள் 2010 காலகட்டத்தில் எது ஃபேமஸ் ஆச்சுன்னா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ். நீங்கள் ரிமெம்பர் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், நிறைய ஒரு 100க்கு மேலே இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை பெரும்பாலும். ஸோ அப்போ அந்த இ-காமர்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நம்ம அப்போ அதில் பார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வி ரெஜிஸ்டர்டு கம்பெனி அண்ட் ஐ சோர்ஸ் கிளாத்ஸ் அண்ட் அந்த ஆக்சசரிஸ் ஃப்ரம் பெங்களூர், மும்பை. அதை நாங்கள் ஆன்லைனில் விற்க ஆரம்பித்தோம். ஓகே. அப்புறம் அதுக்கான சேலஞ்சஸ் புதுசா இருந்துச்சு. கரெக்ட். ஏன்னா அப்போ வந்துட்டு ரீஃபண்ட் பாலிசிலாம் ப்ராப்பரா கிடையாது. கரெக்ட். நாங்க ஒரு பொருள் அனுப்புவோம், ஆனா அது வேற பொருளை திருப்பி ரிட்டர்ன் அனுப்புவாங்க. கரெக்ட். அது நிறைய அதுக்கு ரிட்டர்னுக்கு ஃபைனு, பொருள் குவாலிட்டி ஃபைனு, ஆன்லைன்ல டெலிவரி கொடுக்காட்டி ஃபைன், நிறைய ஃபைன்லாம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இ-காமர்ஸ்க்கு சரியான ப்ரோட்டோகால்ஸ் இல்லை. அப்போ அது செல்லர்ஸ்க்கு ஈஸியாகவும் இல்லை. ஸோ அதில் ஒரு 6 மாசம் மேலே ட்ரை பண்ணி அதுவும் லூஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. யூ ஸ்டார்ட் சம்திங் பிகாஸ் இட்ஸ் இன் ட்ரெண்டிங். யூ ஸ்டார்டட் சம்திங் பிகாஸ் யூ தாட் இட் வில் ஒர்க் அண்ட் தென் இட் டிடன்ட் ஒர்க். ஸோ ஹவ் வாஸ் யுவர் மைண்ட் செட் அட் தட் டைம்? இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுடா, அதெல்லாம் விட்டுட்டு படிக்க போனீங்களா, இல்லை திருப்பியும் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோன்னு அப்படி போனீங்களா? ஹவ் வாஸ் யுவர் மைண்ட் செட் அட் தட் டைம்? வாட் மேட் யூ டிரைவ் டு ஹோம் யூ ஆர் டுடே? அது வந்துட்டு யதார்த்தமாக நடந்தது. ஐ கம் ஃப்ரம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்துட்டு கோல்ட் ஸ்மித். ஸோ இஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்ட். அவங்க படித்ததும் கிடையாது, தினம் தங்கத்தில் நகை செய்ய தெரியும். அப்படியே வந்து ஒரு ஃபேமிலி தான். நான் தான் டெக்னிக்கலாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூல் முடிக்கிறது, காலேஜ் முடிக்கிறது. ஓகே. ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் போகணுங்கிறது எனக்கு ஒரு பிளானாகவே இருந்துச்சு மேம். எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் மேனான ட்ரீம்லாம் இல்லை. ஸ்கூல் டேஸ்ல இருந்து சேஃபாக ஜாப்ல போய் உட்காரணும். அப்போ தான் இந்த நீங்கள் ஐடியில் போகிறது, பிபிஎல் போகிறது ரொம்ப ஃபேன்சியான விஷயமா இருக்கும். காலேஜ் முடிச்சாலும் போகிறதுக்கு, பெங்களூர் போகிறதுக்குலாம் விருப்பம். அந்த மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஆள் தான். ஆனால் நான் அந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்த இடத்துல என்னோட பாஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மராத்தி, ஒருத்தர் குஜராத்தி. அப்போ எனக்கு கொஞ்சம் காலேஜ் படிச்ச அந்த எக்ஸ்போஷர் இருந்தாலும் அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே அவங்க வந்துட்டு படிக்காதவங்களா இருப்பாங்க. அந்த மணிப்பூர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அங்கே நான் படித்த ஸ்டூடெண்ட்னால எங்கிட்ட நிறைய பொறுப்பு கொடுத்தாங்க. ஸ்டாக் எடுக்கிறது, டீல் பண்ணுறது, பேசுறதுன்னு. அங்கேருந்து எனக்கே தெரியாமல் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் த டிரான்சாக்ஷனல் இந்த பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் துணி வாங்கி விற்கிறதுன்னு சொல்லும் போது எனக்கு தெரியாமே அதுக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் மேக்கிங் மணி. ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ அங்க இருந்து அப்படியே அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கான மைண்டே வரல. அதுதான் உண்மை. ஸோ இன் திஸ் ஜர்னி வாட் யூ ஃபீல் இஸ் த சக்ஸஸ்? வாட் ஆக்சுவலி யூ ஃபீல் வாஸ் குட்? நான் காலேஜ் 3rd year படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட், மை கிளாஸ்மேட், and his dad was into real estate. அப்போ எனக்கு ரியல் எஸ்டேட் பற்றி பெருசாக ஐடியா கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் கியூரியஸ். ஒரு வந்து துடித்துடிப்பாக இருக்கிற ஒரு பையன் தான். ஐ வாண்ட் டூ சம்திங் சொல்லிட்டு நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பைக் எடுத்து சுற்றுறது அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு லேண்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு கோயம்புத்தூர்ல. சரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரியல் எஸ்டேட் பற்றி பெருசாக நாலேஜே கிடையாது. வெறும் கான்ஃபிடன்ட் மட்டும்தான். பயங்கரமான அந்த எலரத்தம் சொல்லுவாங்க மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டீலர் நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு 6 மாசமா ட்ரை பண்ணி
நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கேட்டு ரியல் எஸ்டேட் இருக்கும் ஹெல்ப் எல்லாம் கேட்டு வி க்ளோஸ் த டீல் Okay. அண்ட் ஐ மேட் சம் கமிஷன் ஆஃப் 50,000 rupees ஐ கெஸ். Oh God. ஸோ நான் அதில் ஒரு 30,000 எடுத்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 20,000 நான் கொடுத்துட்டேன். அந்த 30,000 போய் நான் அப்பாட்ட கொடுத்து சேஞ்ச் செஞ்சு போட்டேன். சின்ஸ் இஸ் கோல் ஸ்பீக்கிங் மேக்ஸ். Correct. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மேம். Okay. அந்த அந்த ஃபர்ஸ்ட்டாக நான் சம்பாதிச்சது அது அம்மாவுக்கு Correct. கொடுத்து வந்து எனக்கு பயங்கரமான ஒரு இதாயிருச்சு, Inspiration. இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஐ தாட் வில் டூ சம்திங் Correct. ஆஸ் அ பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. Exactly. This is always I tell my students also, parents also. அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணும். ஒரு வாட்டி சக்ஸஸை டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் they will want to do something more and more. Exactly, that is what has happened. Exactly. அது டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா இட் வில் கிவ் யூ மோர். கரெக்ட். ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கும், ஒரு ஆமா. கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது, வேரியஸ் திங்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததா where you went for a 9 to 5 job, you worked for some time and then you realized no, this is not my cup of tea, and then you got back to entrepreneurship? வி ஸ்டார்டட் சம்திங், ஆனால் அது எப்படி கொண்டு போகணும் என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல், பிகாஸ் Correct. ஐ டோன்ட் ஹேவ் எனி மென்டார் டு டீச் மீ. எல்லாமே நானா ட்ரையல் பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஸோ அப்போ நாங்கள் ஐ தாட் கோயம்புத்தூரில் டன் அண்ட் டெஸ்டட் வில் கோ ஃபார் அ ஜாப்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா அந்த டைம் பீங்க்கு நம்ம வந்துட்டு இப்போதைக்கு சர்வைவலுக்கு காசு வேணும், ஏன்னா Correct. கேபிட்டலும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் பெங்களூரில் ஜாப் தேடி போனேன் மேம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ நான் ஆக்சிடென்டலாக போய் சேர்ந்த ஒரு கம்பெனி தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. 2015 ஐ கெஸ். Okay. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இந்தியாவுக்கே ரொம்ப புதுசு. ஒரு 3 to 5 years ஓல்டு இண்டஸ்ட்ரி தான். ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. என்டையர் பெங்களூர்ல அதிகபட்சம் ஒரு 50 மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருந்தாலே பெருசு. Okay. இப்போ கண்டிப்பா ஆமா. 500 Yes, நிறைய yes. இருக்கும். அப்போ இருந்து ரொம்ப பயனியர் ஸ்டேஜ்ல இருந்த ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சில நான் ஒரு கிளைண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவா போயிருந்தேன். Okay. சின்ஸ் ஐ வாஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டீலிங் வித் Sales. இ-காமர்ஸ் சேல்ஸ்னால தே ஹையர்ட் மீ. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ எனக்கு போய் ஜாப் நான் போனது கிடையாது. 5 years நான் பிஸ்னஸ் ஸ்கூலில் அந்த டைமில் இருந்தேன் நான். ஸோ அங்கே போயிட்டு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். Okay. எஸ்இஓன்னு என்ன, சோஷியல் மீடியா, கூகுள் ஆட்ஸ் இருக்குது. அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் மட்டும் தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. யூடியூப் அந்த அளவுக்கு யூசர்ஸ் கிடையாது. Correct. ஸோ வி ஆர் ரன்னிங் ஆட்ஸ் ஆன் கூகுள் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரன் பண்ணது ஒரு டைம் அது. Okay. ஸோ அங்கே போயிட்டாலும் அதனால என்னன்னா வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார், எண்ணி துணிக கருமம் துணிதுப்பின் என்னவது என்பது இழிவுன்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணக்கப்புறம் மைண்ட் அதை விட்டு வெளியே வராது. Correct. நான் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் உட்காந்துருந்தாலும் மண்டைக்கு ஃபுல்லாக பிஸ்னஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே போய் அது எப்படி பிஸ்னஸாக மாற்றலாங்கிறதே மைண்ட் செட்டில் இருந்துச்சு. That's nice, Raj. Your employment was actually the learning curve for you, or a platform where you could, you know, use it as your stepping stone. ஆமாம். And I know over a period of time, you have trained more than 12,000 students now, right? Easily 12,000 plus students. So what do you think? ஒரு காலேஜில் 8 lakhs 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறது பெட்டரா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறது பெட்டரா? விச் ஒன் டு யூ ப்ரிஃபர்? கண்டிப்பாக டிகிரி ஒன்று வேணும் மேம். அது சும்மா ஸ்கில் இருந்தால் சர்வே ஆகிக்கலாம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பேச நல்லா இருக்கும். எதார்த்தம் என்னன்னா we need a degree Yes. irrespective of any situation. நீங்கள் இப்போ இந்த மூவியில் பார்த்துட்டு இல்லாட்டி சில ஃபேன்சி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் எல்லாமே ட்ராப் அவுட்டான சக்ஸஸான கதையை கேட்டெல்லாம் நம்ம ஏமாந்துடக்கூடாது மேம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிகிரி தான் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி எங்கே போகிற மாதிரி இருந்தாலுமே. டிகிரி கண்டிப்பாக வேணும். அது இன்ஜினியரிங்காக இல்லாட்டி Any degree. Exactly. விருப்பத்தை Exactly. ஸ்கில்லுங்கிறது செகண்ட் என்ட்ரி தான் மேம். வி நீட் அ டிகிரி ஃபர்ஸ்ட். அதை நீங்கள் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதே என்னோட ஸ்ட்ராங்கான. Yes, the job market actually sees your degree also. Exactly, exactly. And skills are only complementing your degree. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு படித்தது கிடையாது. அவங்க வந்துட்டு மற்ற ஸ்டேட்ல எல்லாமே என்ன காஸ்ட்னு பார்ப்பாங்க. Correct. நம்ம ஊர்ல என்ன படிச்சிருக்காங்க. படிச்சிருக்கோம். எங்க அம்மா வந்துட்டு இது என்னப்பா படிச்சிருக்காங்க, அவங்க வந்து எங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, நீ படிச்சோட கம்மியா அதிகமா. Correct. ஸோ அப்படி இருக்கிற ஊர்ல கண்டிப்பா டிகிரிங்க ஒரு மஸ்ட். Correct. அது irrespective of any degree you should have one. அதுக்கப்புறம் கரியர் நீங்க. Perfect. So even when there is a skill development, I always suggest them to do at least a degree side by side. கண்டிப்பா ஒரு டிஸ்டன்ஸ்லயாவது ஒரு டிகிரி போடணும். படிக்க வாய்ப்பு இல்லாதவங்க டிஸ்டன்ஸ்ல பண்ணலாம் மேம். சில பேர் வந்துட்டு படிக்கிறதே வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். So now that I know that you are, training so many people, even working professionals and college students and all that, there are many of them who are doing digital marketing as a freelance. Okay. So is this that valuable in the market, and should they actually go for freelancing first?
மேம் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிக் எக்கனாமிங்கிறது குளோபலாக மிகப்பெரிய ஒரு growth இருக்குது மேம். அது வந்து இன்னெவிட்டபிளாக இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இனியும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப்லேயே தான் நான் பணம் சம்பாதிப்பேன்னு பேரண்ட்ஸ் மைண்ட் செட் இருக்கிறது டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் திஸ் ஜென்ரேஷன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஃப்ரீலான்சிங் பண்றேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஸ்டில் அவன் வீட்டில் தான் இருக்கான், ஏதோ அப்பப்போ ஏதோ போறான், வேலை பண்ணிட்டு வரான் அப்படின்னு they think. They are not understanding the value of that freelance work. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் மாறிடுச்சு மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ டீல் வித் சோ மெனி ஹெச்ஆர்ஸ் அண்ட் பிளேஸ் ஹைரிங் பார்ட்னர்ஸ் எல்லாமே அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் இல்லை, டு ஹேவ் த ஸ்கில் ஆர் நாட், வுட் ஏபிள் டு ப்ரொமோட் அஸ் ஆர் நாட், இவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் கொஞ்சம் அது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிக் எக்கனாமிங்கிறது ஒரு குளோபலே வந்துட்டு இருக்கு. இப்போ காலேஜ் படிக்கிற பையன் ஈவினிங் ரேபிடோல பைக் ஓட்டுறது பார்ட் ஆஃப் கிக் எக்கானமி. அவர் பெட்ரோலுக்கு அவர் யூஸ் பண்ணிக்காரு, மேபி ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இப்போ வந்துட்டு ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாமே இப்போ கிக்கா மாட்டேன். ஐ பீங் அ கன்சல்டன்ட், ஐ கன்சல்ட் பிராண்ட்ஸ் நோ. இப்போ நான் ஒரு பிசினஸ் இல்லாம ஃபுல் டைம் கன்சல்டன்ட் பார்ட் ஆஃப் கிக் எக்கானமி. எக்ஸாக்ட்லி. அன்டில் ஐ மேக் மணி ஐ அம் ஹாப்பி. எக்ஸாக்ட்லி. ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். வீட்ல இருந்தாலுமே பணம் பண்ணாலும் அன்டில் he makes money legally it's fine. Exactly. How much do you think a freelancer can earn in this social media or digital marketing? ஜென்ரலா சொல்லணும் மேம். நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். மும்பையில் வந்துட்டு ஒரு ஸ்விக்கி டெலிவரி பர்சன் இஸ் மேக்கிங் 1 lakh, which is not even a salary of someone who is working in a graduate. Yeah, with 1+ years experience. So இப்போ earn பண்றதுங்கிறது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு பொறுத்து தான் மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை வைஃப் இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவங்களோட ஸ்கெட்சுக்கு she is charging 3,000-3,500. அதே ஸ்கெட்சுக்கு she can even charge 10,000. கரெக்ட். அது அவங்களோட பிராண்ட் வேல்யூ பொறுத்து. கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட அந்த பெர் ஹவர் காசு மாறும். எக்ஸாக்ட். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஆவரேஜாக ஒரு ஃப்ரெஷர் எம்ப்ளாய்மெண்ட் சாலரி ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன சிக்கல் வரும்னா கன்சிஸ்டண்டாக அந்த பணம் வராது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேஃபர் சைடு என்ன 1ஆம் தேதி எனக்கு அக்கௌண்ட்ல காசு வந்துடும், ஐ கேன் பே மீ பில்ஸ், ஐ கேன் சர்வே, நான் திரும்பி ரொட்டேஷன் பண்ணணும், கடங்கணும் அவசியம் இருக்காது. ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அந்த பணத்தவங்க பண்ண முடிஞ்சாலுமே கன்சிஸ்டண்டா பில்லிங் பண்ண கிளைண்ட் இல்லாட்டினா யூ ஸ்டக் சம்வேர். கரெக்ட். which is part of any entrepreneurship. You should be ready for it. Correct. And the consistent clients you will get only if his skills are very good. So that again comes some experience. Average fresher salary can be replaced easily, ma'am. A certified digital marketer who's having little bit of sales skill, he could make whatever a fresher is making now. I have many students, Raj, who ask, if I have to take freelancing, like for example digital marketing, படிச்ச people I want to get into freelancing. So what kind of a roadmap will you give them, being an expert in this field? பேசிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது மேம். இல்லாத மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்றாங்க, ஸ்டக் ஆயிட்டாங்க, என்ன பண்ணணும் தெரியாதுன்னா சிரமமாக தான் ஆகும் மேம். ஸோ ஐ வுட் எதர் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் டீமில் போயிட்டு நீங்கள் ஜூனியராக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மென்டர் யாராச்சும் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் டீமில் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸான நெட்ஒர்க் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் ஒரு கிளைண்ட் கேட்குறாங்க, அதை டெலிவரி பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இட்ஸ் ஃபைன். அதுக்கு தான் நம்ம அனுபவத்தோட ஆரம்பிக்கணுங்கிறது. அனுபவம் எங்கேருந்து வரணும், அட்லீஸ்ட் ஒர்க் சம்வேர். அதுதான் ரெக்கமெண்ட் மேம். எடுத்துட்டு ஃப்ரீலான்சிங் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். ஒரு அனுபவத்துல தான் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும், புதுசாக சேலஞ்ச் வரும்போது ஃபேஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே ஃப்ரீலான்சிங் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வுட் ஆஸ்க் தெம் டு ஒர்க் சம்வேர் ஃபார் குவைட் சம் டைம், அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட், தென் யூ கெட் இன் டு த ஃப்ரீலான்சிங். எடுத்தோடனே பண்றது ஐ வுடன்ட் சஜஸ்ட். இதே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சைட் ஹசில் பண்ணலாம் மேம். They make the existing salary. Sunday Saturdaysல கொஞ்சமா சைடு ஹசில் பண்ண ஆரம்பிக்கலாம், சின்ன சின்னதா earn பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் it will make them earn more money. Yes. So initially you will suggest to work in a team or be a part of a team. And then slowly they have to start branching out. Yes ma'am. இப்போ நீங்க ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தாலும் you work as a gig. Correct. ஃபர்ஸ்ட் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஷாட் வைக்கணும் கத்துக்கோங்க, you start doing by yourself. அப்படிதான் ஆரம்பிக்கணும். Correct. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பொருந்தும் மேம். அப்ராக்சிமேட்டா ஒரு 6 months ஆகுமா இது கம்ப்ளீட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அவங்க இண்டிபெண்டா கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற லெவலுக்கு வரணும்னா 6 months to 1 year. 6 monthsல சரியான ஒரு டீம்ல ஒர்க் பண்ணா they would able to do ma'am. Very good. So after 6 months they can start. Kickstart. Of course they have to take baby steps and they need to start. So Raj, you are doing this gigs.do, so you're building a platform for the gig economy where even a 23-year-old can come and do their projects and all that. Apply பண்ணும்போது what is the
safety concerns, that, or the safety net that these people have. For example, clients pay பண்ணலன்னா அவங்க யாரை போய் கேட்க முடியும்? கிளைண்ட் எங்கேயோ இருப்பாங்க, இவங்க எங்கேயோ நார்த் அண்ட் சவுத் கூட இருக்கலாம். ஸோ இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் வரலன்னா என்ன பண்ணுறது? மேம் இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய ஈஸி வேஸ் இருக்கு மேம். இப்போ ஃபைவர், அப்வொர்க் நிறைய டூல்ஸ் இருக்கு, ட்ரூலான்சர், freelancer.comலாம் இருக்கு. இதுல வந்துட்டு நீங்க போனீங்கன்னா பேமெண்ட் கேரண்டியே வந்துடும், அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் என் கிளைண்ட்டை சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷன் ஆப்ஷன் சிஸ்டம்லாம் இருக்கும் மேம், அது கிளைண்ட்டை சோர்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் நம்ம ட்ரெடிஷ்னல் வேல ஒரு கிளைண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன சிக்கல் வரும்னா, யூஸ்வலி கிளைண்ட் வுடன்ட் பே ஆர் தே மே நாட் ஹாப்பி வித் த டெலிவரி. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு மேம். இதுக்கு எல்லாமே பேசிக்கான விஷயம்னா, பிஃபோர் கெட்டிங் இன்டு ஃப்ரீலான்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் MOU. ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் மேம். ஆக்சுவலா இங்க என்ன சிக்கல் சொல்லுங்க மேம், டெஸ்பரேட்டா கிளைண்ட் எடுத்துருவாங்க மேம், அது பெரிய ஒரு சிக்கல். எனக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வந்தா போதும்னு இப்போ அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கூட சில சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டிராவலுக்கே 2000 செலவு பண்ணுவாங்க, அதில் வர ரெவன்யூ 3000 இருக்கும். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ வந்துட்டு பேசிக்காக அதோட மேத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன செலவு பண்ணுறோம், என்ன இன்கம் வி குட் மேக், அது எல்லாமே மேட்ச் ஆகுதா, அட்லீஸ்ட் உங்களுக்கு சின்ன ஒரு ROI இருக்கா, ஒரு பேசிக் மேத் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் உங்களுக்குள்ளே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு என் கிளைண்ட்டை நான் ஆன்போர்ட் பண்ண போகிறேன், முதல்ல என் போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சு பிடிச்சிருக்கான்னு பார்க்க சொல்லுவேன். அது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அடுத்து மூவி என் கிளைண்ட்டுக்கு என் ஒர்க்கே பிடிக்காம நான் வந்து என்னால முடியாத கமிட் ஆயிட்டுனா மாட்டிக்குவோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது 100% வேலை வாங்க தெரியுங்களான்னு கேட்பாங்க, 100% படிப்பீங்களான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான், இட்ஸ் மியூச்சுவல் எஃபர்ட். அதேதான் இருக்கணும். ஸோ பேசிக்கான ஒரு அக்ரிமெண்ட் எப்படி போகணும், என்ன டேர்ம்ஸ்ல பேசுறீங்க, எவ்வளோ பேமெண்ட் எப்போ வாங்க போறீங்க, அதெல்லாமே ஒரு கிளாரிட்டி வந்துட்டு வேணும். ஸோ ராஜ், all the parents or students who come for counseling, one common question they have is, will AI take over the job? That's a threat. So is this threat really true? ஏன்னா எவ்வளோதான் நான் ஒரு கெரியர் கவுன்சிலராக இருந்துட்டு அந்த ஏஐயை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு பர்சன் வேணும், ஸ்பெஷலிஸ்ட் வேணும், ஸோ டெவலப் த ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட coming from you will make a lot of difference, because you are in this world, you're using AI tools. In fact, you're teaching AI tools to the students as well. So current students, college students, ஏஐயோட த்ரெட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஐ பார்த்து பயப்பட வேணாம். அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து வேலை போயிருமோன்னு பயப்படுறாங்க, பயப்பட வேணாம். ஆனால் ஏஐயால் மார்க்கெட்டில் தாக்கம் உண்டாக்கிட்டு இருக்கு மேம், அதுவும் ரியாலிட்டி தான். இது நான் ஒரு திருக்குறளோட சொல்லணும்னா, வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, எவ்வத்துறைவது உலகம், உலகத்தோட அவ்வத்துறைவது அறிவும்பார். உலகம் எதை நோக்கி போதோ அது பின்னாடி போகிறத புத்திசாலித்தனமான முடிவும்பார். இந்த லேட் 90s கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வரும்போது சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து 8 பேர்த்தோட வேலை போயிருன்னு சொல்லிட்டு பேங்க்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கேயுமே கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். அதுவே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் யதார்த்தம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டு கோயம்புத்தூர்ல சிங்கானூர்னு ஒரு ஏரியாலேருந்து வராரு மேம். இப்போ அவர் சிலிக்கான் வேலையில் இருக்காரு. ஸோ இதை எதிர்த்தா நம்ம இந்த பக்கம் நிற்போம், அதை நம்ம ஆதரவா பார்த்தோம்னா அந்த பக்கம் நிற்போம் மேம். நம்ம அப்படிதான் முதல்ல அணுகணும். ஃபர்ஸ்ட் ஏஐ பார்த்து பயப்பட வேணாம், அதில் வந்து சப்போர்ட்டிங் டூல்னே பார்த்துக்கலாம். ரெண்டாவது, ஏஐ கற்றுக்கணுமா, அது காலத்தோட தேவை. அது நீங்கள் கற்றுக்காம சர்வே பண்ண முடியும்னு கேட்டால் அது முடியாது மேம், அதுதான் விஷயமே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏஐ நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மேம். இப்போ ஒரு பைக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கோட்டுக்கு இந்த பக்கம், லைனுக்கு இந்த பக்கம் there are people who build bike. அவங்களுக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் தெரியும், எனர்ஜி தெரியும், மெக்கானிசம் தெரியும், நிறைய பில்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைக்கை யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, கிளச்சுனா என்ன, பிரேக்னா என்ன, இன்ஜின்னா என்ன, எந்த ஃபியூல் எப்படி போடணும், நான் லாங்காக போகிறதுக்கு எந்த பைக் யூஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு எந்த பைக் யூஸ் பண்ணணும், சேஃபாக போகிறதுக்கு எந்த பைக் யூஸ் பண்ணணும், சில ரூல்ஸ் இருக்குல்ல மேம். இந்த அளவுக்கு நமக்கு தெரியும் மேம். வி ஆர் நாட் கோயிங் டு பில்ட் ஏஐ. ஏஐ பார்த்தோன்னா ChatGPT எப்படி நடக்குது, ஜெமினினா என்ன, கிளாட்னா என்ன, அவ்வளோ தூரம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், NLPன்னு பெரிய டெக்னாலஜி இருக்கும், அதெல்லாம் நம்ம கற்றுக்க தேவையில்லை. ஐம் பீங் அ நான் டெக் பர்சன். ஒரு ஏஐ எப்படி சூஸ் பண்ணணும், என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி என் பிஸ்னஸ் எனக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கணும், இந்த நாலேஜ் நமக்கு கற்றுக்கிட்டே ஆகணும் மேம். அதை கற்றுட்டோம்னா வி கேன் சர்வே. அதுக்கு நீங்க தயாராகணும் மேம். அதுக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும். அப்படி ஏஐ நம்ம எதிரியா பார்க்கறத விட்டுட்டு ஏஐ எப்படி கத்துக்கலாம் நம்ம மைண்ட் செட்டுக்கு மாறினாலே அது சரியான பொசிஷன்ல போயிடுவோம். கரெக்ட். So what is that you have to say to the students? ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட்ல யார் யாருக்கெல்லாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லிடுறேன் மேம். இப்போ நான் பார்த்த வரைக்குமே
இந்த கால் சென்டர்ஸ், பிபிஓ, அட்மின் ஜாப்ஸ், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஹியூமன்லி பண்ணிட்டு இருந்த வேலையில ஏ குட் ஈஸிலி ரீப்ளேஸ். Repetitive job. I'm co-founding another company, ma'am. It's an AI agent. We built an AI application. அது என்ன பண்ணும்னா, நான் ப்ராடக்ட் ட்ரெயின் மட்டும் பண்ணா போதும். அதே உங்களுக்கு கால் பண்ணி ம், உங்ககிட்ட பேசி பொருளை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க லாங்குவேஜ்ல நீங்க ஹிந்தி, தமிழ் என்ன வேணா பேசலாம் மேம். ம். உங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பேமெண்ட் லிங்க்கும் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவோம். இதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிஆர்எம்க்கு வந்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்வாய்ஸும் இன்னொரு என்ன ஏரியா அமுச்சு விட்டுருவோம் மேம். இப்போ ஒரு சேல்ஸ் ஜாபை 100% ஏஐல பண்ண முடியும். அப்படி இல்லாட்டியுமே கூட ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம லீட்ஸை வந்து ஹாட், கோல்டு, வார்ம்னு பிரிப்போம் மேம். ஜங்க் லீடை ஃபில்டர் பண்ணி ஹாட் லீட்ஸை மட்டும் ஏஐ பேசி ஹியூமன்ஸ்க்கு கொடுத்தா ஹியூமன் கேன் ஈஸிலி கன்வெர்ட். இதுக்கப்புறம் யாருமே உங்களுக்கு கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமே கேட்க மாட்டாங்க. Correct. ஏன்னா ஏஐ ஃபோன்மே கேட்கும். Correct. நீங்க இப்போ 100 பேர்த்தி உங்களுக்கு கால் பண்ணா நம்ம கோவத்துல திட்டிடுவோம். Yes, I remember. ஏஐ திட்டினாலும் ஏஐ கோவப்படாது. Correct. அதான். Or I received a call. The first thing the parent asked was, "Are you a human or a bot?" Correct. happens, no. Correct. நான் வாட்ஸ்அப்ல பேசினாலும் நிறைய Correct. bot வந்து ஆமா, bot or human தான் கேட்கலாம். Correct. I இது understand. அதனால ஏஐ கேன் ஹெல்ப் மேம். கண்டிப்பா அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ரெண்டாவது இப்போ நிறைய கன்சல்டேஷன் போறது எல்லாமே ஏஐ பண்ணிடுது மேம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் வெரி லேட்லி அடாப்டட் இண்டி பெட், ஒரு ஒரு நாட்டு நாயை நான் அடாப்ட் பண்ணேன் மேம். அதுக்கு உடம்புக்கு முடியல. அதோட டாக்டரை போய் நான் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன். அதோட ஸ்டூல் நான் டெய்லி ஃபோட்டோ எடுத்து சாட்ஜிபிட்டில போட்டேன். அதோட டைஜஷன் எப்படி இருக்குன்னு சாட்ஜிபிட் டே பை டேயா எனக்கு சொல்லிட்டு இதை பண்ண அதை பண்ண என்ன Correct. சொல்ல ஆரம்பிக்குது. ம். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ம். ஒரு ஸ்கின்ல ஒரு டிசீஸ் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அது என்னென்ன சொல்லிடுது. ம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜும் கூட. அப்போ இந்த ம். பேசிக்காக நீங்கள் இப்போ ஒரு லீகல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ம். நீங்கள் ஒரு அட்வொகேட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பீங்களா? Correct. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் கன்சல்ட் ஏஏ சொல்லிடும் உங்களுக்கு ம். என்னென்ன பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ம். ஸோ நிறைய பேத்துக்கு தாக்கத்தை உண்டாக்க போகுது மேம். ஆனால் அது ஜாப் ஈஸியும் பண்ண போகுது. ரெண்டுமே யதார்த்தம் தான். Yes. So what you're trying to say is, again, they have to be friendly, AI friendly. ஆமாம் மேம். They have to learn the tools. ஆமா. But யாரு என்ன tools படிக்கிறதுன்னு எப்படி தெரியும்? Everyone cannot learn all the tools. டூல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போவே ஒரு 1500 டூல்ஸ் மேலே மார்க்கெட்டில் இருக்கு மேம். எல்லாத்துக்குமே டூல்ஸ் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு டூலாக கற்றுக்கணும்னு நினச்சி எல்லாமே கற்றுக்க முடியாது மேம். முதல்ல ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்கு மேம். ஃபண்டமெண்டல் என்னன்னா, இப்போ நீங்கள் சாட்ஜிபிட்டி ஓப்பன் பண்ணால் நிறையா மாடல்னு சொல்கிறாங்க. ஒரு மாடல்னா என்ன, எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், எதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். ம். இப்போ நம்ம கூகுளில் தேடினா நமக்கு ஃப்ரீயாகவே அவன் ரிசல்ட்ஸை கொடுக்குறான். ஆனால் விளம்பரத்தை காமிக்கிறான். சாட்ஜிபிட்டியில் விளம்பரம் வரதில்லை. அப்போ நம்மக்கிட்ட எப்படி வருமானம் பண்ணுறான். இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அது ஃப்ளோவில் வந்துடும். Perfect. நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் மேம். Correct. அப்ளிகேஷன் மார்க்கெட்டில் வந்துட்டே தான் இருக்கும். Correct. I get it. Learning AI itself is a skill. ம். So அந்த AI கத்துக்கிறதுக்கு என்ன skills இருக்கணும்? நீங்க சமீபமா பெர்ப்ளெக்சிட்டியோட ஃபவுண்டரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பதில் தெரிஞ்சவங்க புத்திசாலி இல்லை, கேள்வி கேட்கிறவன் தான் புத்திசாலி. Correct. Correct. ஸோ இப்போ That is what we call it logical thinking. கண்டிப்பா இப்போ நீங்க ஏஐக்குன்னு ஸ்கில்னா என்னன்னா, அது ஏஐ கூட எப்படி பேசி பழகி உங்க வேலையை வாங்குறது நீங்க கத்துக்கணும். அதுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் நிறைய சில டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேம், நம்ம சில நியூஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா Correct. அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. Correct. அப்போ இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லாங் ரனுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் டேரிஃப் கொண்டு வருவான். இப்போ கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டான் அட்வான்ஸ் லெவலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. அப்போ நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கம்மியான காஸ்ட்டில் உங்கள் ரிசல்ட்ஸை கொண்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். அதுக்கு ஏஐ கூட பேச தெரிஞ்சிருக்கணும். ஏஐ எப்படி யோசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஏஐ எப்படி யோசிக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ஐ கேன் சூஸ் அ ரேசிங் பைக். நான் சிட்டிக்குள்ளே போனால் ஐ யூஸ் நார்மல் பைக். Correct. இல்லை நான் மைலேஜ் வேணும், ஐ டிஃப்ரெண்ட் பைக். அப்போ Correct. உங்க என்ன வேலை பார்க்கணும், அதுக்கு எந்த மாதிரி மாடலை சூஸ் Correct. பண்ணணும், டூலை சூஸ் பண்ணுங்க, ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும். இது வந்துட்டு எதிர் கேன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்கு மேம். இல்லாட்டா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் மென்டார் ஆல்சோ, சம்மன் ஹூஸ் இட் ஏஐ ஃபார் தி லாங். Correct. So, end of the day, they need to develop that skill of ஆமா thinking logically. ஆமாம் And that skill they need to develop from a very young age. ஆமாம். That will help them anyways. Okay. AI replace பண்ணது, okay, you told what skills we can study to handle. But what new jobs, what more new jobs can be created? ஏஐ எப்படி நிறைய பேத்துக்கு வேலையை எடுக்க போதும், வேலையை உருவாக்கவும் போதும். Yes. அதுவும் யதார்த்தமான விஷயம். Yes. நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ பேசிக்கா மார்க்கெட்ல என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடுங்க. இப்போ மார்க்கெட்டிங்னு ஃபீல்டுக்குள்ளார எல்லா இடத்துலயும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரிசர்ச்க்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ்னு ஒரு ஒரு Yes. டொமைன் உருவாகிட்டே இருக்கு. Yes. Prompt engineers. கான்டெக்ட் இன்ஜினியர்ஸ் உருவாயிட்டு இருக்கு மேம். இவங்க எல்லாருமே ஏஐ கூட பேச தெரிஞ்சவங்க தான். இப்போ ஒரு பிசினஸ்க்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது ஏஐ மூலியமா அதை சால்வ் பண்ணி அது ஒரு ஆட்டோமேஷனா மாத்தி ஒரு சிஸ்டமா கொடுக்க முடியும்னா அது ஒரு ரோல் மேம். Correct. அது ஃப்ரீலான்சிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. வி டூ தட். Correct. ஒரு பிசினஸோட ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸான டாஸ்க் வந்து ஏஐ மூலியமா சிம்பிளிஃபைட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல நல்ல நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஹியூமன்லி பண்ணக்கூடிய எரர்ஸ் இதுல இருக்காது மேம். Okay. இப்ப நம்மளே ஒரு கிளையண்ட்டுக்கு மெயில் அனுப்போம், சம்டைம்ஸ் கொட்டேஷன் அனுப்பாம மறந்துடுவோம், பிடிஎஃப் அட்டாச் பண்ண மாட்டோம். அது ஹியூமன்லி நம்ம பண்ணக்கூடிய error தான். இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குமே ஏஐ பண்ணாது. ஸோ அது வந்து அதோட ப்ரிசைசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்போ நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு ஏஐ லெவல்ல. அதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கான்டெக்ட் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட், அதுக்கப்புறம் இப்போ அந்த கான்டென்ட் கிரியேஷன் ஃபுல்லா ஏஐ மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் சோஷியல் மீடியால இப்ப ஏஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இது அடுத்த லெவல்ல எங்க போயிருக்குன்னா வைப் கோடிங்னு ஒரு கான்செப்ட். அந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? வைப் கோடிங். Yes, நீங்க தான சொன்னீங்க. I was the first to join that class with you. Yes. Actually, OpenAI ஓட ஃபார்மர் ஃபவுண்டர் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டார் மேம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி போட்டார். அவர் என்ன போட்டார்னா, இதுக்கப்புறம் கோடிங் எல்லாமே வைப் கோடிங்கா மாற போகுதுன்னு ட்வீட் போட்டார். அப்போ யாருக்கும் பெருசா புரியல. ஆனா இப்போ அது யதார்த்தமா ஆயிடுச்சு மேம். இப்போ வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷனோ லாஜிக் தெரிஞ்சா போதும். அதை நான் ப்ரோக்ராமிங் கத்துக்க வேண்டிய தேவையில்லைன்னு சூழ்நிலை வந்துருச்சு. எல்லா பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் எல்லாமே ஏஐ மூலியமா கோட் எடுத்து அதை அவங்க அப்ளிகேஷன் டிப்ளை பண்றாங்க. இது நடந்துட்டு தான் இருக்கு மேம். நம்ம சாஃப்ட்வேர் கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம அது சாஃப்ட்வேர் லாஜிக்ஸ் கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு மேம். இந்த வைப் கோடிங்கிற இந்த கான்செப்ட் மற்ற எல்லா டொமைனும் இம்பாக்ட் பண்ணிருக்கு. இந்த வைப்ங்கிறது அவர் ட்ரெண்ட் பண்ண ஒரு வார்த்தை தான். ஓகே. while you use AI for the marketing, we call it vibe marketing. Okay. இதே நீங்க மியூசிக் யூஸ் பண்ணா வைப் மியூசிக். Okay. கோடிங் யூஸ் பண்ணா வைப் கோடிங். இது வந்து ஒரு கல்ச்சரா மாறிடுச்சு. Okay, so you can create something that is this vibe market. Yes, so you can create your own music, can create your own lyrics and all that. இப்போ எமர்ஜென்ட் நோ டூல் இருக்கு, லவபிள் நோ டூல் இருக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ், போல்ட், ராக்கெட் நிறைய இருக்கு மேம். இதுல என்ன நடக்கும்னா, இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ப்ராம்ப்டா ஏகிட்ட கொடுத்தேன்னா அதுவே ஃபுல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துருது. இது நாளுக்கு நாள் அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு மேம். நான் இனிஷியலா அந்த லவபிள்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய கிளிச்சஸ்லாம் இருந்துட்டு இப்போ எவ்வளவு அட்வான்ஸா மாறிடுச்சுன்னா உங்களுக்கான சிஆர்எம் அப்ளிகேஷன் ஆகும், சின்ன சின்ன அப்ளிகேஷன் எல்லாமே ஃபுல்லா பில்ட் பண்ணி கொடுத்து ஸ்கிராச்ல இருந்து. ஸோ இப்போ வந்து நான் ஒரு டெவலப்பரை போய் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நானே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இங்க வந்துருச்சு மேம். இதெல்லாமே ஏஐ கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். பட் அந்த கிரியேட் பண்ணது கரெக்டா தப்பா? If there are mistakes, see, it's not that AI can just be without any errors. It will make errors also. So how will you know if it is making errors? இதுதான் மேம் குளோபலா எல்லாருமே சொல்ற ஒரு क्वेश्चन. இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் கூட நம்ம இந்தியன் ஃபவுண்டர்ஸ் இதான் சொல்றாங்க மேம். நான் நிறைய டெக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஐ கேன் கிரியேட் மேம், அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஏஐ கிரியேட் பண்ணல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஹியூமன்ஸால சால்வ் பண்ண முடியல. அதுதான் ரியாலிட்டி. இப்போ ஹியூமன்ஸ் எழுதுற கோடிங்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஹியூமன்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஏஐ பில்ட் பண்ற கோட்ல எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட டபுள் த டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. அது சிக்கல் தான் மேம். ஆனா அதுக்கும் சொல்யூஷன் கொண்டு வந்துருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 100% ஏஐ ரிலே ஆக மாட்டோம். ஆனா எங்கெங்க நம்ம வேலையை ஷார்ட் பண்ணுமோ அது பண்ணிக்க முடியும். கரெக்ட். So that's still a threat. ஆமா, அது இப்பவும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட். இப்போ பக் வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அதை டெவலப் பண்ணோட 2 மணி டைம் தேவைப்படும். எங்க சிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. Okay, so let's come to vibe marketing. So there is some I don't know if it's a myth or the reality. What is usually people say is or aesthetic content எடுத்து அது போட்டா அது வைரல் ஆயிடும். That is vibe marketing. Is it true? Will it really become like that? What is it? இல்ல மேம், இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் மேம். நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற வைபுங்கிறதுக்கு வேற மீனிங், நம்ம இங்க யூஸ் பண்ற வைபுக்கு வேற மீனிங். இப்போ ஒரு கண்டென்ட் போடுறாங்க, அது வைபா இருக்குன்னு சொல்றது வந்துட்டு இட்ஸ் நாட் வைப் மார்க்கெட்டிங். ஆக்சுவலி கண்டென்ட் வைரல் ஆகுது பொறுத்து கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு மேம். நம்ம வைப் மார்க்கெட்டிங் எதை நம்ம இங்க ப்ரிஃபர் பண்றோம்னா, ஹியூமன்லி பண்ணிருந்த எல்லா வேலையும் ஏஐ மூலியமா ரீப்ளேஸ் பண்ணிக்க போறோம் மேம். இப்போ கீவேர்ட் ரிசர்ச் நம்ம அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு லேண்டிங் பேஜை பில்ட் பண்றது, ஒரு காம்பரேட்டரிங் ஆடிட் பண்றது, அப்புறம் உங்களுக்கான ஆட்ஸுக்கான போஸ்டர் ரெடி பண்ணுறது, ஆட் காப்பி ரெடி பண்ணுறது, போஸ்ட் கேம்பெயின் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி எல்லாமே ஏஐல பண்ண முடியும் மேம். இப்போ 10 days மேலே ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா
உங்களோட மெட்டா அக்கௌண்ட்டை நீங்கள் கிளவுடோட கனெக்ட் பண்ணிடலாம் மேம். கிளவுட்ல போய் நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கேம்பெயின் செட் பண்ணி லைவ் பண்ணிடும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது லைவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேம், உங்களுக்கு சேல்ஸ் லீட்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த லீடை வந்து ஒரு சிஆர்எம் கனெக்ட் பண்ணுது. அந்த சிஆர்எம் வந்து ஏஐ கொண்டு போயிட்டு வாய்ஸ் ஏஜென்ட்ல வச்சு கால் பண்ணி பேசி ஃபீட்பேக் கொடுக்கும். அந்த கால் பண்ணும்போது அங்கே ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நிறைய செக்லிஸ்ட் இருக்கு மேம். அந்த யூசர் எந்த டோன்ல பேசுறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா, ஹாட்டா வார்மா கோல்டா, டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல நம்ம சரியா பிச் பண்ணிருக்கோமான்னு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துரும் மேம். இதெல்லாம் சேர்ந்த சிஸ்டம் தான் நம்ம வைப் மார்க்கெட்டிங்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஒரு போஸ்ட் வைரலா இருந்தது அது கிடையாது. Basically we use AI across the marketing activity. So now, Raj, that I keep recommending students learn digital marketing, and it's an integral part of whatever you do. So the traditional way of digital marketing, that is SEO and Google ads, all that is dead, or that's also plays a major role. மேம் யூஸ்வலா நம்ம சொல்லும் போது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். கரெக்ட். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ட்ரெடிஷனலா இருக்கு. கரெக்ட். புதுவா இருக்கும். கரெக்ட். ஏன்னா இப்போ நிறைய புதுசா ஏஐ வரும்போது this is taking a back seat now. So இவ்வளோ கண்டென்ட்டுக்கு ஏஐ இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும்போது is it necessary for them to go through this complete churn and learn all that மேம் again? அந்த கோர்ல இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சும் வரல மேம். நீங்க எஸ்இஓவோ இல்லை கூகுள் ஆட்ஸோ மெட்டாவோ என்ன பண்றதுமோ அது கோர்ல எந்த சேஞ்சுமே வரல மேம். அது ஃபண்டமெண்டல் தான். நீங்க டே ஒன் எங்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க வந்தோம், நான் ட்ரெடிஷ்னல் தான் சொல்லிக் கொடுப்பேன். கீபோர்ட்னா என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கூகுள் ஃபங்க்ஷன் சொல்லி தரேன். இந்த அட்வான்ஸ்மெண்ட் எங்க வந்திருக்குன்னா மேம், இப்போ கூகுள்ல தேடுறவங்க மெதுவா ஏஐல தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூகுளுக்கு நம்ம ரிசல்ட்ஸை கொண்டு வரதுக்காக நம்ம எஸ்இஓ பண்ணுவோம். அதில் பேஜ் ஆஃப் பேஜ்னு நிறைய போயிட்டு இப்போ நம்ம சாட்ஜிபிடியில் கேள்வி கேட்டா சாட்ஜிபிடி என் பிசினஸ் பத்தி சொல்லணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஜெமினில கேட்டா அதுக்கு என்ன பண்ணுங்கிறது அது அட்வான்ஸ் லெவல்ல ஏஇஓ ஜிஓன்னு மாறி இருக்கு மேம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் மாறி இருக்கு. இப்போ யூஸ்வலா நான் சின்ன ஒரு டிப் தரேன் வச்சுக்கோங்க. இந்த எல்எல்எம்னு சொல்லல சாட்ஜிபிடி ஜெமினி, அதுக்கு எல்லாமே ஒரு பிராண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அந்த பிராண்டுக்கு பின்ன இருக்கிற ஹியூமன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிராண்டை நீங்க பில்ட் பண்றதுக்கு பிராண்டுக்கான ஸ்டோரி, அதோட ஃபவுண்டர் ஸ்டோரி சேர்ந்துருந்துச்சுன்னா ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் மேம். அப்போ அத்தாரிட்டி பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ரொம்ப சிம்பிளா ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்க மேம். கூகுள் வந்துட்டு ஒரு சர்ச் இன்ஜின் நம்ம சொல்லுவோம். அது நீங்க ஒரு பொருள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது டேட்டா பேஸ்ல போய் தேடி பார்த்து அதுக்கு ரிலவெண்டான பதில் இருந்தா கொண்டு வந்து கொடுத்துரும். பதில் இல்லாட்டா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடும். அதோட வேலை அங்க முடிஞ்சிடும். ஆனா இந்த சாட்ஜிபிடி ஜெமினி எல்லாமே ப்ரிடிக்ட் இன்ஜின். அது தேடி கொடுக்காது, உங்களுக்கு பதில் அது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ இது வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். அப்போ அது எப்படி அது ப்ரிடிக்ட் பண்ணும்னா, நீங்க கேட்கிற கேள்வி பத்தி வேற யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்க்கும், பேசினோட அத்தாரிட்டி பார்க்கும், சொன்னவங்க வேல்யூவானு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அது ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபவுண்டரா அத்தாரிட்டி பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு உங்க பிசினஸை எல்எல்எம்ல ரேங்க் பண்றதுக்கு. இந்த மாதிரி அட்வான்ஸா மாதிரி இருக்கு மேம். ஆனா நம்ம ஃபண்டமெண்டல் இருந்தா கத்துட்டே போவோம். எஸ்இஓ கத்துக்காம உங்களுக்கு அது புரிய போறது. சோ அதுல எந்த மாற்றமும் வரல. கரெக்ட். பெர்ஃபெக்ட். சோ எவ்வளவுதான் டிகிரி வாங்கினாலும் ஏபிசிடி ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுல எந்த that is what you say. There is these small entrepreneurs like a boutique or a tuition center. அவங்க கிட்ட மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை, கேபிட்டல் இல்லை, அண்ட் அவங்களுக்கு இந்த வைப் மார்க்கெட்டிங் செட் ஆகுமா? பண்ணோம்னா how longல you can show them the results? மேம் ரொம்ப சூப்பரா பண்ண முடியும் மேம். ஒரு சாலிடா ஒரு 15 to 20 hours அவங்க யூடியூப்ல இருந்து கத்துட்டாலே போதுமானது மேம். பெருசா உங்களுக்கு ஸ்பெண்டும் பண்ண அவசியம் இல்லை. பேசிக்கா ஒரு டொமைன் எப்படி வாங்கணும், ஒரு சர்வர் எப்படி வாங்கணும், அது ரொம்ப யூடியூப்லேயே சிம்பிள் டுட்டோரியல்ஸ் இருக்கும் மேம். அப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு ஏஐ டூலை சூஸ் பண்ணி நீங்க கிளாடே எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்க ஜெமினையோ கூகுள் ஏஐ எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணும் நீங்க ப்ராம்ப்ட் எழுதுங்க. ரொம்ப சிம்பிளா ஐ ரன் அ பொட்டிக் இன் சென்னை, இதான் என் பிராண்ட் பேர், இதான் என் அட்ரஸ், என் ஃபோன் நம்பரு, இதான் என் ப்ராடக்ட் லிஸ்ட்டை போட்டு டெவலப் மீ வெப்சைட் HTML சொன்னீங்கன்னா அது ஒரு கோடு கொடுக்கும். அந்த ஃபைலை கொண்டு போய் சர்வர்ல எப்படி போகணும் நீங்க யூடியூப்லேயே பாருங்க, இருக்கும். அதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ண வெப்சைட் இஸ் லைஃப், சிம்பிள் ஆஸ் தட். ஆனா அவங்க எஸ்இஓ பண்ற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் டெக்னிக்கலா கத்துக்கணும். ஆனா எஸ்இஓ வேண்டாம்னு இது ஓகே. அவங்க கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணி லொகேஷன் சூஸ் பண்ணி இதான் என் பிஸ்னஸ், நீங்கள் லொகேஷன் செட் ஆகிருங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதில் உங்கள் ப்ராடக்ட்லாம் போட்டுக்கோங்க, வாட்ஸ்அப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மெட்டாவில் போயிட்டு சின்னதாக ஒரு 200-300 அவங்களே செல்ஃபாக ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். இந்த அளவுக்கு அவங்க பண்ண தெரிஞ்சாலே தே கேன் டூ
இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படல. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு they could do the business. லீட்ஸ் வர ஆமா ஆரம்பிக்கும். மேம். ஓகே. உங்களுக்கு என்னென்ன போஸ்டர் வேணும் ஏஐ கேன் டெவலப். நீங்க போய் ChatGPTல ஒரு போஸ்டர் வேணும், நீங்க என்ன வேணும்னு சொன்னா அதுவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல எதுவும் இல்லை ப்ராப்பர் டிசைன் பண்ணி கொடுத்துரும். எனக்கு ஒரு விளம்பரம் வேணும் தமிழ் இங்கிலீஷ் வேணும் அதே டைப் பண்ணி கொடுக்கும். அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஸோ உங்களுக்கு பெருசா முன் அனுபவம் தேவையில்லை, பெருசா பட்ஜெட் தேவையில்லை. உங்க பிசினஸ்க்கு எதாவது நீங்க சிம்பிளா பண்ண முடியும். எல்லா வேலையும் ஏஐ பண்ணிருச்சு மேம். சூப்பர். இப்போ யூஸ்வலா ஒரு போஸ்டர் நீங்க ஃப்ரீலான்சர் டிசைன் பண்ணி வாங்கணும்னா ஒரு 350 rupees to 400 rupees கேட்பாங்க. நவ் அது இப்போ விச் இஸ் ரீப்ளேஸ் பை ஏஐ உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு மேம். கரெக்ட். ஸோ எந்த இண்டஸ்ட்ரி ஒரு எந்த டொமைனுக்கு இந்த ஒயிட் மார்க்கெட்டிங் வந்து செட்டே ஆகாது, இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி மேம் அந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லைன்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன் மேம். இப்போ நீங்க சமீபமாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அத்தாரிட்டி பில்ட் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு. கரெக்ட். இப்போ அவங்களுக்கு தேவையான போஸ்டர்ஸ் கண்டென்ட் லிங்க்டின் பிளாக் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ மார்க்கெட்டிங் இல்லாம இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட். Even I keep telling, if you're not online, it's as good as you don't exist. ஆமா மேம். It's become like that. Very true. Raj, I've seen your personal branding. Setira, and the name that you are doing your personal branding, where you're bringing all this gig.do, you're doing everything like that. And this is something I keep telling my students also. You need to do a personal branding for yourself after you study it. But most of the students ask me, college goers or job search பண்றவங்க, why should I do personal branding for myself? Company brand பார்த்து நான் போறேன், நான் கம்பெனில தான் ஒர்க் பண்ண போறேன். So why branding? So can you explain the importance of this personal branding? How important this is and how it has helped you in this journey? மேம் இப்போ இது வந்து ரெண்டு விஷயம் பார்த்தோம். நம்ம வந்து ஏஐக்கு ஏன் பர்சனல் பிராண்டிங் வேணுங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்க்குறோம் மேம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிராண்டை வாங்குறதுக்கு முன்னாடி பிராண்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும் மேம். அதுதான் அவங்க வாங்குறாங்க, அந்த பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. நீங்கள் அந்த சேல்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செலிபிரிட்டி விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ஒரு இன்ஃப்ளூயன்சரால விற்க முடியுது. பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர் ஹோல்ஸ் அ பிராண்ட் வேல்யூ. இட் கேன் பி லைஃப் ஸ்டைல் என்ன வேணா இருக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மார்க்கெட் இஸ் வெரி வெரி நாய்ஸி அண்ட் வெரி வெரி க்ரௌடட் மேம். நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருந்தா போதும்னு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் இந்த கார்பரேட் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஐடிக்குள்ள போனா சர்வே பண்ண முடியும். இப்பதான் அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிக்கும் போது தான் பிசினஸ்னா பயந்தாங்க, வேலைக்கு போனாங்க. இப்போ வந்து எல்லாருமே பிசினஸ் பண்ண தயாரா இருக்காங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பிசினஸ் பண்றாங்க. கரெக்ட். அது நல்ல விஷயமும் கூட. ஆனா அதே டைம்ல காம்படிஷன் ஹெவியா இருக்கு மேம். அப்ப நீங்க வந்து வாலண்டியரா உங்க பிராண்டை பத்தி வெளியே பேசாட்டீங்கன்னா நீங்க வெளியே கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிராண்டா இதுக்கப்புறம் க்ரோ ஆகாது. நீங்க பிராண்டிங் பின்னாடி ஒருத்தர் கதை சொல்றதுக்கு ஆள் இருந்துட்டே இருக்கும். இப்ப எலான் மஸ்க் வந்து பேசுறாரு, லலிதா ஜோலிஸ் வந்து பேசுறாங்க, ஆச்சி மசாலா பேசுறாங்க. அவங்களுக்கே தெரியுது இல்ல மேம், ஏன் அவங்க ஃபேஸ காமி. ராம்ராஜ் காட்டன்ஸ் வந்து பேசுறாங்க, தைரோ கேரோட அவரு சார் வந்து பேசுறாங்க, அப்புறம் ஏர்டெல்லோட ஃபார்மர் ஃபவுண்டர் அவங்க வந்து பேசுறாங்க. அப்போ person who builds billions of business, யூனிகார்ன் பில்ட் பண்ணவங்க வந்து வெளியே பேசும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்ம பேச தயங்கினோம்னா doesn't work. Logically understand. இப்போ அவர் வந்து வெளியே பேசணும்னா அது காலத்தோட தேவை. They need to know the person behind the brand. கண்டிப்பா அப்பதான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்க 10-15 years பிஃபோர் பாத்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ ஒரு வேல்யூ இருந்துச்சு மேம். when people wore a clothing, நான் ஃபேஷன்ல இருந்தனால சொல்றேன் மேம். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபேஷன் பிராண்ட் லோகோட போட்டு அது ப்ரைடா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இப்ப அந்த மைண்ட் செட் இப்படி இல்ல. இப்ப அந்த பிராண்ட்ல யாரும் பாக்குறதே இல்ல. அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு. ஸோ பிராண்டுக்கான காசு கொடுக்கறதுக்கு பதிலாக வேல்யூ யார் கொடுக்குறான்னு மக்கள் மாறிட்டாங்க. அவேர்னஸும் வந்துருச்சு. ஸோ அதனால மைண்ட் செட் மாறிடுச்சு. இது வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல. அப்போ நீங்க வந்து உங்க பொருளை பத்தி நீங்களா பேசினா மக்கள் ஈஸியா கவனிப்பாங்க, இன்னொருத்தர் பேசுறதுக்கு பதிலாக. ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா மேம், இப்போ சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க மேம். இப்போ உங்க வீட்டில் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த மாப்பிள்ளை ஃபேமிலி விசாரிக்கும் போது யாரு சொல்றான்னு இருக்குல்ல மேம். நீங்க ஊர்ல நிறைய பேர் விசாரிக்கிறீங்க, அந்த ஊர்ல ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட விசாரிச்சு அவர் சொல்லுவார்ல. நம்ம யார் சொல்றது கிரெடிபிளா பார்ப்போம். தலைவர் சொல்றது அதே கிரெடிபிலிட்டி எல்எல்எம்க்கு தேவை. அப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்றவங்க யாரும் ஒரு கிரெடிபிலிட்டியை பொறுத்து எல்எல்எம் வில் டிசைட், அந்த ஏஐ டிசைட். அப்போ சொல்றவங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால பர்சனல் பிராண்டிங் இஸ் a must மேம். அதை தவிர்க்க முடியாது. அது நீங்க வெப்சைட்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூடியூபா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. லிங்க்டின்ல நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க பிராண்ட் பில்ட் பண்ணலாம், இல்ல நீங்க வீடியோ கண்டென்ட்டா போகலாம், இல்ல பிளாகிங்ல ரைட்டிங்ல போகலாம். பட் சம்வேர் யுவர் பிரசன்ஸ் ஷுட் பி தேர். யூ ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட் whichever business you are into.
இல்லாட்டினா வில் பி அவுட் ஆஃப் த மார்க்கெட். ராஜ், இப்போ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஓகே, அவர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும், பர்சனல் பிராண்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு குவிக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா, கேன் யூ ஜஸ்ட் ஷோ மீ ஹவு டு டூ இட்? கேன் இட் பி டன் வித்தின் மினிட்ஸ்? எஸ் மேம், ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம் மேம். ஆசம். கேன் யூ ஜஸ்ட் ஷோ? ஓகே, பில்ட் பண்ணா எப்படி இருக்கு நம்ம வில் சீ மேம். சரி, ஓகே மேம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிளாடை யூஸ் பண்ணி எனக்கு பேசிக்கான ஒரு பர்சனல் வெப்சைட் வேணும்னு சொல்லியிருக்கேன் மேம். இதில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட கான்டெக்ட் இன்ஜினியரிங் எந்த ஒரு ரூல்ஸுமே யூஸ் பண்ணல. அவங்களோட பிஸ்னஸ் வெப்சைட் நான் போட்டிருக்கேன். எனக்கு பர்சனல் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடு, இதான் என் பேர், எனக்கு இந்த கலரில் வேணும், எனக்கு HTML CSSல பில்ட் பண்ணி கொடு, இதே வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணிக்கோ, ப்ளஸ் அது மொபைல் ரெஸ்பான்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மேம். இப்போ கிளாட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்ல பில்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஃபைல் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஒரு சர்வர்ல போட்டு அந்த வெப்சைட் இஸ் லைஃப். ஓ மை காட், வாவ். இதுக்கு வந்து நீங்க ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் மேம். ரீசெண்டான ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்து நிறைய சேஞ்சஸ் நீங்க அப்பப்போ நீங்க ப்ராம்ப்ட்ல மாத்திக்கலாம். ஓகே, 95 சேஞ்ச் பண்ணா ப்ராம்ப்ட் அது அங்க தெரியுமா? ஆமா மேம். ஓகே, ப்ளஸ் இப்போ வாட்ஸ்அப் சாட் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெசேஜும் வந்துடும் மேம். இப்போ இந்த ஃபைல் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட சர்வர் இருந்துச்சுன்னா நீங்க சர்வர்ல போட்டீங்கன்னா வெப்சைட் லைவ் இன் a minute. ஓகே, இது யூசுவலா நம்ம வெளியே டெவலப் பண்ணா 10K அலோ yes, பண்றோம், which is yes, no it's doubt. very good. So Raj, if I had to suggest, digital marketing, okay, what is it that they have to learn? What are the skills required, and is it really important? Who should learn digital marketing? Tell me that first. மேம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபர்ஸ்ட் இல்லை மேம். எனிபடி கேன் லேர்ன் ஃப்ரம் எனி லெவல். அவங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி தே கேன் லேர்ன் மேம். இப்போ ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டில் வேறு ரெக்யர்மெண்ட் இருக்குது, ஃப்ரீலான்சிங் பண்ணுற மாதிரி தான் வேறு ரெக்யர்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து வேறு ரெக்யர்மெண்ட். இப்போ நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு வரலாம். பட் ஐ கன்சல்ட் சோ மெனி பிஸ்னஸ் ஓனர்ஸ் மேம். இங்கே என்ன சிக்கல் உண்மையிலே மார்க்கெட் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஏதோ உங்கள் ஃப்ரீலான்சர் கிட்ட போகிறாங்க, ப்ராப்ளம் நீங்களும் தான் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இன்னோஸும் ஹையர் பண்ணுறாங்க. கரெக்ட். அவங்க நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, மாச சம்பளம் கொடுக்குறாங்க, ஃப்ரீலான்சிங் வந்து மாசம் ஏஜென்சிக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்குற வேலை என்ன வேலை பார்க்குறாங்க அந்த ஃபவுண்டருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போதான் எல்லா கம்பெனிலுமே CMO இருப்பாங்க, மார்க்கெட்டிங் இருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க இப்போ மாசம் இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்வாய்ஸ் சரிதானா, உண்மையிலே வேலை பார்த்துருக்காங்களா, அந்த கீவேர்ட் வேணுமா, எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு எந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது மேம். இது எப்படின்னா, நீங்க ஒரு பைக் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்க போறீங்க, ஆனால் என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும், அவர் எந்த பில் கொடுத்தாலும் நம்ம கொடுத்துட்டு வர வேண்டியது. ஏன்னா பிகாஸ் we couldn't counter them. கரெக்ட். அதே தான் எக்ஸாக்டா இங்க இருக்கு. அப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்லாட்டி நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்கன்னா அடிப்படையில் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சே இருக்கணும். எப்படி ஒரு சேல்ஸ் ஒரு பேசிக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பேசிக்ஸ் பீயிங் an entrepreneur. கரெக்ட். என் ப்ராடக்ட் என்ன, எங்க விற்கும் எங்க விற்காது, எந்த பிளாட்ஃபார்ம்ல போகாது, ஒரு லீடு எப்படி வருது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகுது, நான் எங்க ஆட் ரன் பண்ணும், ஆர்கானிக்காக கொண்டு வரலாமா, என் பொருள் முதல்ல டிஜிட்டல் விற்குமா விற்காது, இதை பத்தி நிறைய கேள்விக்கான ஒரு கிளாரிட்டி வேணும் மேம். இதை நீங்க இன்னொருத்தர் ரிலே பண்ணி இருக்கவே கூடாது. இஃப் யூ ஆர் ஃபவுண்டர் யூ ஷுட் நோ த ஃபண்டமெண்டல். அது ஃபர்ஸ்ட் விஷயம் மேம். ஸோ அவங்க ரொம்ப அட்வான்ஸாக கற்றுக்கணும் கேட்டால் கற்றுக்க வேணாம் மேம். ஒரு வேலையை வாங்குற அளவுக்கு தெரிஞ்சா பிகாஸ் ஐ நோ த பெயின் ஆஃப் பீயிங் அண்ட் பிசினஸ் ஓனர். நீங்கள் வந்துட்டு நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நீங்களே ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது டசன்ட் ஒர்க். ஸோ தட் ஷுட் பி மார்க்கெட்டிங் பர்சன், பட் யூ ஷுட் நோ வாட் டு கெட் ஃப்ரம் மேம். அது தெரிஞ்சிருக்கும் மேம். இந்த பக்கம் ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் சேல்ஸ் ஸ்கில் வேணும். எப்படி ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, எப்படி அப்செல் பண்ணுறீங்க, கிராஸ் செல் பண்ணுறீங்க, எப்படி ஒரு டேரிஃப் பில்ட் பண்ணுறீங்க, எப்படி கிளைண்ட்டை சூஸ் பண்ணணும், எப்படி உங்களுக்கான கிளைண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி காம்பினேஷன் ப்ராடக்ட் நீங்கள் பில்ட் பண்ணி சர்வீசஸ் கொடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸாக தெரிய தேவையில்ல, டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வி ஹேவ் அ ப்ரோக்ராம் மேம். அதில் என்னென்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோன்னா வி கால் இட் ஃபுல் ஸ்டாக் அண்ட் வைப் மார்க்கெட்டிங். அதில் பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கற்றுக்குவாங்க, விச் இஸ் ட்ரெடிஷ்னல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வே. அதில் எல்லாமே கற்றுக்குவாங்க. SEO, AEO, GEO, சோஷியல் மீடியா, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், அனலிட்டிக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாமே தெளிவாக கற்றுக்குவாங்க. இப்போ நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, நம்மளே சிம்பிளாக AI மூலிமா என்னென்ன இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும், நமக்கான அந்த வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ண முடியும் வில் டீச் மேம். அதுக்கப்புறம் ஃபைனலாக தேர் இஸ் சம்திங் கால் ஆட்டோமேஷன். அது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் மேம். இப்போ வந்து N8N ஒரு டூல் இருக்குது, make.com இருக்குது, Zapier இருக்குது. இது மூலிமா என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு AI பிரெயினாக கனெக்ட் பண்ணி அந்த ஆட்டோமேஷனை இன்டெலிஜென்ட் லெவலில் பண்ண வைக்க முடியும். இதை கற்றுக்கிறதுக்கு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு மேம். எல்லா பிஸ்னஸும் அவங்க ஒர்க் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். ஆனால் இப்போ ஒரு 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு AI பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனி வாண்ட் டு ரீப்ளேஸ் இட். ஏன்னா அந்த மேன் பவர், ரிசோர்ஸ், அவங்களுக்கான AC ரூம், வாடகை, ஹெச்ஆர்னு வேணும். அதெல்லாம் AI ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு மேம். ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக LLMனா என்ன, AI எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதோட டோக்கன்ஸ்னா என்ன, கான்டெக்ஸ்ட் விண்டோனா என்ன, எப்படி ஒரு மாடலை சூஸ் பண்ணணும், எந்த மாடல் எதுக்கு பயன்படுத்தணும், ஒரு நாலேஜ் கண்டிப்பாக வேணும் மேம். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பொதுவாக எல்லாத்துக்குமே தேவைப்படிய ஸ்கில் மாதிரி.
ரெண்டாவது கூகுள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட சயின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பேசிக்காக கற்றுட்டு இருக்கிறது தான். அப்புறம் எப்படி நம்ம ஆர்கானிக்காக ரேங்க் பண்ண வைக்கிறது, எப்படி கூகுளில் ரேங்க் பண்ண வைக்கிறது, நம்ம எல்எல்எம்ல எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சோஷியல் மீடியா அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு மேம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெண்ட் வேற மாதிரி இருக்கும். Correct. அந்த ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாலேஜ் வேணும். அது இல்லாம தான் நம்ம தான் கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்ஸ், நம்பர்ஸ், கேம்பெயின், ரீமார்க்கெட்டிங்கு, அப்புறம் யார் பார்த்தா, எப்போ பார்த்தாங்க, எதில் பார்த்தாங்க, இது எல்லாமே நம்ம ரொம்ப லேமாக சொல்கிற மாதிரி இதெல்லாமே தெரிஞ்சால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது எல்லாமே தெரிஞ்சா அவங்களோட கரியர் ரொம்ப சூப்பரா இருக்கும். மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஹை டிமாண்ட் ஸ்கில் இதுதான். ஸோ எல்எல்எம் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோமேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். When you say it's digital marketing, it's just not social media or just not. அதோட முடியல Yeah. அது அந்த அந்த 2023க்கு மேல கேமே மாறிடுச்சு. Yes. அது Yes. ChatGPT லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கேமே மாறிடுச்சு. நீங்க அதுக்கு இப்போ வரைக்கும் நீங்க வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, சோஷியல் மீடியான்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. யூ ஆல்ரெடி அவுடேட்டட். Correct. நீங்க உங்க ரெஸ்யூமே நீங்க திரும்பி ஜாபுக்கு போட்டா யூ வில் நாட் பி You will not be getting. So I'm going to ask you some questions. Okay, this is like a rapid fire. Degree or skill course? If you had to choose one for your child, what would it be? I would say skill, ma'am. Skill. The one tool that you use the most, that others sleep on. Ma'am, I use paid version of Claude. எல்லாமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பெய்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். You can make use of it. That's my daily tool. Freelancing or job for a fresh graduate in India right now? Certainly job, ma'am. Why marketing in one sentence? Future of marketing. The biggest lie that EdTech company tells students. 100% placement guarantee. One skill that will still matter even after 10 years, regardless of AI. Understanding customer pain point in emotional level. Building in public, is it brave or stupid? That's a brave move, ma'am. You get inputs from other people who's doing in the same. What do you wish that parents understood the most? Understanding the change, what's happening in the current society, ma'am. அவங்க ஓல்ட் ஸ்கூலாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். Correct. What is one thing that you're afraid of can go wrong with regard to this AI advancement? மேம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு எமோஷனல் சப்போர்ட் வந்துட்டு ஏஐல கேட்டிருக்காங்க. தட் ஐ டோன்ட் ரொம்ப பயமா தான் நான் பாக்குறேன் மேம். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல போக முடியாதவங்க ஒரு பார்ட்னரா சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு போனோகிராஃபியோட மோசமான விஷயத்துல முடிய போகுதுன்னு ஐ பிலீவ். So this is exactly why, this session I felt is very important. And on one side, people don't know what is happening, digital marketing, not just like that. So on one side, this session was an eye-opener to understand ivlo advancement nadikkarda appdin solittu. But education is very important too. And the madri understanding the market, understanding beyond your business is even more important. And your experience, all that will definitely be an eye-opener to the young generation. And I hope they don't make the same mistake, or they identify some mentor in their life and, move forward in life. So I hope you also enjoyed the session as much as I did. And if you would like to say something to the viewers, you can please. மேம், ஒரு விஷயம் நான் இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் நான் கோர்ஸ்க்காக பண்ணும்போது ஒரு விஷயம் நான் பார்க்குறதுன்னா பயப்படுறாங்க மேம். Correct. பார்த்து நிறைய குழப்பம் இருக்கு, பயப்படுறாங்க. இதை நான் எப்படி பிரேக்கப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரொம்ப அட்வான்ஸாக க்ரோ ஆகிருக்குன்னா க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு மேம். இப்போ யூஸ்வலாக ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்பர் வந்து 5 வருஷத்துல 10 வருஷம் ஆகும் மேம். நான் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறேன்னா திரும்பி அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்லோ ஃபேஸில் இப்போ கிடையாது. அது ரியாலிட்டி தான். அப்போ நம்ம எதுக்கு தயாராகணும்னா கற்றுக்கிறதுக்கு தயாராகணும். நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா வில் பி இன் சேஃப். அது இல்லாமல் இருக்கிறதே போதும்னு நினச்சிங்கன்னா இந்த குழப்பத்துக்கு தீர்வே கிடைக்காது. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஏஐன்னு அட்லீஸ்ட் ஒரு பேஸ் லெவலில் கற்றுக்க முயற்சி பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ண முயற்சி பண்ணிக்கோங்க. ஆனால் பயப்பட வேணாம். ஸ்லோவாக கற்றுட்டாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் திங். Correct. That was something very valuable and needed for the students and parents. More than students, parents பயப்படுறாங்க because parents want to give something that's safe and secure for their children. So suddenly technology இவ்வளோ மூவ் ஆகுது, வெளி உலகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் ஆகுதுங்கும்போது நம்ம பசங்களால இந்த ஃபாஸ்ட் பேஸ் அட்வான்ஸ்மெண்ட்க்கு டிராவல் பண்ண முடியுமா? அதுதான் பேரண்ட்ஸோட பிக்கெஸ்ட் ஃபியர். மேம், நான் ஆக்சுவலாக உங்களை தெரிஞ்ச நான் சொல்கிறேன் மேம். வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் do not follow what is fancy.
கரெக்ட். நீங்க கெட் அன் அட்வைஸ் ஃப்ரம் எஸ். மென்டார் அண்ட் கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட். சைல்ட் ஸ்கில் அதுக்கேத்த மாதிரி செட் ஆமா, பண்ணிக்கலாம். ஆமா. ஏன்னா ஃபேன்சி ஒரு கட்டத்துக்கு மேல அது மறந்து ஆமா. What is trending or what is, ஆமா. what is currently trending now will become outdated 2 years குள்ள. அதனால இப்ப போற ஸ்போர்ட்ஸ் பார்த்தா 2 daysலயே outdated ஆயிடும். ஆமா. அதனால அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் ஆமா. என்ன, என்ன பிரச்சனை கண்டிப்பா. அதுக்கேத்த மாதிரி we can கண்டிப்பா. give them and guide. Thank you, Raj. Thank you so much. This was such a lovely session with you.